தளபதி 69 படத்தை பத்தி லேட்டஸ்டா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். தளபதியோட கடைசி படமான 69 படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இந்த படம் தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் 2025 அக்டோபர்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத அபிஷியலா சொல்லிட்டாங்க. என்னதான் படத்தோட ரிலீஸ்க்கு டைம் அதிகமா இருந்தாலுமே படப்பிடிப்பு ரொம்ப ஸ்பீடா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் தளபதியோட அரசியல் என்ட்ரி தான். எவ்வளவு சீக்கிரம் இந்த படத்தை முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு முழு நேர அரசியல்வாதியா தளபதி உள்ள வர போறாரு. அதனால பாத்தீங்கன்னா 2025 பிப்ரவரி மாசத்துக்குள்ள இந்த படப்பிடிப்பை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு தளபதி முடிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு நடுவுல தளபதியோட இந்த கடைசி படம் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பரவ ஆரம்பிச்சிருக்கு. பகவந்த் கேசரி அப்படிங்கிற பாலையா நடிச்ச ஒரு தெலுங்கு படத்தை தான் தளபதி இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஹச் வினோத்தோட ஒரு புது ஸ்கிரிப்ட் தான் இது. எந்த படத்தோட ரீமேக்கும் கிடையாது. சோ இது ரீமேக் படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட எதிர்பார்ப்பை குறைக்கிறதுக்கு சில பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால சோசியல் மீடியால எல்லா நியூஸையுமே பாருங்க. பட் எது உண்மை பொய் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி 69 படத்தோட மொத்த படப்பிடிப்புமே 2025 ஏப்ரல் மாசம் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்களாம். சோ ஹச் வினோத் தளபதியோட கடைசி படத்தை ஒரு தரமான படமா நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கறத நம்பலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.